அன்புறவுகளுக்கு வணக்கம். இந்த காணொளியில் 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி கடந்த 4 பொது தேர்தல்களில் தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு கட்சி. அவங்களுடைய 5வது பொது தேர்தல் மற்றும் 3வது சட்டமன்ற தேர்தலையும் அவங்க தனித்து தான் போட்டி அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க. சீமான் அவர்கள் அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். அந்த கட்சி 50% இடங்கள் ஆண்களுக்கும் 50% இடங்கள் பெண்களுக்கும் கொடுக்குறாங்க. சரிபாதியான இடங்களை கொடுக்குறாங்க. 117 இடம் ஆண்கள், 117 இடம் பெண்கள். இதில் இன்னும் ஓராண்டு காலம் இருக்குது தேர்தலுக்கு. 2025 இப்போ தான் பிறந்திருக்கு. 2026 பிறக்கும்போது தான் தேர்தல் காலம் அப்படின்றது சூடு பிடிக்கும். இன்னும் ஓராண்டு காலம் இருந்தாலும் கூட ஓராண்டுக்கு முன்னாடியே வேட்பாளர்களை தேர்வு செய்து அங்கே களப்பணிகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா தனித்து போட்டியிடுறதால ஓராண்டு அங்கே களப்பணி செய்யணும் அப்படின்றது அவங்களுடைய திட்டமாக இருக்குது. ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியில் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 2 தொகுதிகள் சேர்த்து ஒரு மண்டல செயலாளர் அப்படின்னும் போடுறாங்க. இந்த மாதிரியான கட்சியில் கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கான செயல்களையும் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அதே வகையில் இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் அனைத்து வேட்பாளர்களையும் தேர்வு செஞ்சுட்டு ஓராண்டு இருக்கும்போது ஓராண்டு தொடர்ச்சியாக களப்பணிகள் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சீமான் அவர்களும் நிறைய பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கான திட்டமிட்டுதலில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்மையில் பாரதியாருக்கு ஒரு பொதுக்கூட்டம் நடத்துனாங்க, நம்மாழ்வாருக்கு ஒரு பொதுக்கூட்டம் நடத்துனாங்க. இந்த மாதிரி அடுத்த ஓராண்டு திட்டம் அவங்க இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. இந்த வகையில் நம்ம வேட்பாளர்கள் குறித்து பார்ப்போம். முதல்ல வேட்பாளர் ஒரத்தநாடு. அண்மையில் நம்மாழ்வார் அவருடைய நினைவு நாளை போற்றும் விதமாக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரத்தநாட்டில் நடைபெற்றது. அதனுடைய முன்னேற்பாடுகள்லாம் செய்தவர், முன்னின்று களப்பணி ஆற்றியவர் ஒரத்தநாட்டினுடைய, அதாவது தஞ்சாவூரினுடைய மண்டல செயலாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய திரு முருகன். அவர் ஒரத்தநாட்டை சேர்ந்தவர். அவர் தான் அங்கே வேட்பாளராக நிற்க போகிறார் அப்படின்னு அன்றைக்கி மேடையில் பேசும்போது பலரும் தெரிவித்தாங்க. அவர் தஞ்சாவூரினுடைய மண்டல செயலாளராக இருக்கிறார். நிறைய களவாணி படத்தில் ஓவியா அவர்களுக்கு அண்ணனாக நடித்தவர். அவர் தான் அங்கே நாம் தமிழர் கட்சியினுடைய மண்டல செயலாளராக இருக்கிறார். அவர் தான் ஒரத்தநாட்டில் போட்டியிடவும் போகிறார். இப்போ 2வது தொகுதி ஈரோடில் இருக்கக்கூடிய பவானி. ஈரோடில் இருக்கக்கூடிய பவானி தொகுதியில் யார் போட்டியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யா முருகேசன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறையில் இருக்கிறாங்க. மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவர். அவர் தான் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலையும் பவானி தொகுதியிலிருந்து போட்டிக்கிட்டாங்க. மீண்டும் அவருக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நல்ல கேண்டிடேட் தான், ஒரு களப்போராளி அப்படின்னு சொல்லலாம். 3வதாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிங்காநல்லூர். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிங்காநல்லூரில் யாருக்கு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்மதா அவர்கள். அவங்க மகளிர் பாசறையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும். 2021 சட்டமன்ற தேர்தலையும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிங்காநல்லூர் தொகுதியிலிருந்து இவங்க தான் போட்டிகிட்டு இருக்காங்க. மீண்டும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. அதற்கு அடுத்த தொகுதி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கவுண்டம்பாளையத்தில் யாருக்கு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாமணி ஜெகநாதன். இவங்க 2021 கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்திலிருந்து போட்டிகிட்ருக்காங்க. அதே போல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூரினுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அவங்க தான் போட்டிட்டாங்க. மகளிர் பாசறையில் இருக்கிறாங்க. அண்மையில் நேற்று கூட சீமான் அவர்களை கைது செய்த போது கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி அங்கே பண்ணாங்க. அதில் முன்னிருந்து அவங்க களப்போராளியாக செயல்படுறாங்க. அவங்களுக்கு கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்திலிருந்து மீண்டும் சீட்டு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்மிடிப்பூண்டி தொகுதி. கும்மிடிப்பூண்டி தொகுதி தான் தமிழ்நாட்டினுடைய முதல் தொகுதி. அதுதான் ஆந்திரா பார்டர்லேருந்து ஆரம்பிக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு தொகுதி. நீங்கள் நம்பர்ஸ் படி பார்த்தீங்கன்னா 234 தொகுதி தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் முதல் தொகுதி கும்மிடிப்பூண்டி. கும்மிடிப்பூண்டியில் யார் நாம் தமிழர் கட்சியினுடைய கேண்டிடேட் அப்படின்னா வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள். நிறைய இந்த விவாத நிகழ்ச்சிகளெல்லாம் அவர் பார்த்துருக்கலாம். அவர் ஒரு வழக்கறிஞர். மத்திய சென்னையினுடைய பொறுப்பாளராக இருந்தார். மத்திய சென்னை தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளராக பணியாற்றியிருக்கிறார். கடந்த முறை அவர் வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டிட்டார், சென்னையில் இருக்கக்கூடிய வில்லிவாக்கம். இந்த முறை அவருடைய சொந்த ஊரான கும்மிடிப்பூண்டியிலே அவர் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. திருவள்ளூரில் இருக்கக்கூடிய கும்மிடிப்பூண்டி
வழக்கறிஞர் ஸ்ரீதர். அதற்கு அடுத்தது வந்து மாதாவரம் தொகுதியில் வழக்கறிஞர் இரா ஏழுமலை அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடந்த முறை அவருக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, மீண்டும் அவருக்கே அங்கே வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்த தொகுதி வந்து பல்லாவரம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் யார் போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர் பாசறையை சார்ந்த மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இரா கார்த்திகேயன் அவர்கள் போட்டியிடுகிறார். இரா கார்த்திகேயன் நிறைய விவாத நிகழ்ச்சிகளை பங்கேற்று தன்னுடைய வாத திறமையால் நல்லா பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு நபர். அவர் 2019, 2024 தேர்தல்களில் மத்திய சென்னை தொகுதியிலிருந்து போட்டியிட்டிருக்கார். 2021 ஆலந்தூர் தொகுதியிலிருந்து போட்டியிட்டார். இந்த முறை அவர் பல்லாவரம் தொகுதியிலிருந்து போட்டியிடுவார் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியில் சொல்கிறாங்க. ஸோ பல்லாவரத்தினுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வந்து மருத்துவர் இரா கார்த்திகேயன் அவர்கள். அதற்கு அடுத்தது வந்து விழுப்புரம் தொகுதியின் சார்பில் நாம் தமிழர் கட்சியில் யார் போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்கள். அவங்க வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தருமபுரி தொகுதியிலிருந்து போட்டிட்டாங்க. இப்போ விக்கிரவாண்டி பை எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அவங்க தான் போட்டிட்டாங்க. அவங்க இந்த முறை 2026 வந்து விழுப்புரம் தொகுதியிலிருந்து போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு அடுத்தது வந்து கோவை தெற்கில் வந்து அப்துல் வஹாப் அவர்கள் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கோவை மண்டல செயலாளர்களில் ஒருவராக இருக்கிறார். அதே போல் வந்து 2016 அவர் வந்து மேட்டுப்பாளையம் தொகுதியிலும் 2021 கோவை தெற்கில் இருந்தும் போட்டியிட்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய கோவை முகங்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர். இந்த முறை அவருக்கு வந்து கோவை தெற்கு கடந்த முறை போட்டியிட்டதிலே அவர் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு 8 பேர் இப்போ வந்து பார்த்துருக்குறோம். அந்த 8 பேரில் வந்து ஒரத்தநாட்டில் வந்து திருமுருகன் அவர்கள், ஈரோடு பவானியில் வந்து சத்யா முருகேசன் அவர்கள், அதே போல் வந்து கோயம்புத்தூர் சிங்காநல்லூரில் நர்மதா அவர்கள், கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தில் கலாமணி ஜெகநாதன் அவர்கள், அதே போல் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோவை தெற்கு அப்துல் வஹாப் அவர்கள், அதே போல் வந்து பல்லாவரம் தொகுதி மருத்துவர் இரா கார்த்திகேயன் அவர்கள், விழுப்புரம் தொகுதி அபிநயா பொன்னிவளவன் அவர்கள், இவங்கெல்லாம் போட்டியிடுக்கிறாங்க. அடுத்தடுத்து நம்ம வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து ஒரு வாரத்துக்கு ஒரு காணொளி அப்படின்னு போடலாம் அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து இதெல்லாம் போடுறோம். உங்களுக்கு என்ன தொகுதி தேவைப்படுது, எந்த தொகுதியினுடைய கேண்டிடேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து நம்ம வந்து வீடியோவாகவும் போடுறோம். ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் எந்த தொகுதி, உங்கள் தொகுதிக்கு யார் கேண்டிடேட்டாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.